ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஆல்மோஸ்ட் நம்ம பேசிக் லெவல் வந்து முடிச்சாச்சு. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் துலிப் ஸ்டிச் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இது மூணுமே த்ரெட் ஒர்க், ஃபுல்லி த்ரெட்டில் தான் பண்ணுவோம். அதனால தான் இது லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் வந்து இந்த காது நீளமாக இருக்கும் இல்லையா, நல்லா தெரியுதா? ஓகே, இந்த ஹோல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க ஊசி. எனக்கு வந்து இந்த நீடிலோட நம்பர்லாம் எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் இது கொஞ்சம் கேப் நிறைய இருக்கிறது பார்த்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து த்ரெட்டு வந்து அது உள்ளே கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எப்படியும் 8லேருந்து 12 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது வந்து நான் த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டில் நான் டபுளாக தான் எடுக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வேலை ஆகும். சரிங்களா, ஈஸியாக முடியும். ஸோ இது த்ரெட்டு வந்து எப்படி நான் நீடிலில் வந்து கோக்கிறது, எப்படி அதை எடுக்கிறதுன்றதை காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோண்டான்னா, இந்த பேடாவது இல்லை லாங் சைஸ் நோட் புக்காவது, அப்படி இல்லாட்டி இந்த லாங் சைஸ் ஸ்கேலாவது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட ஸ்கேலை விட இந்த மாதிரி பேடு அப்படி இல்லாட்டி நோட் புக்ஸோ இது வந்து லென்த்தாக இருக்கும். அதனால் நம்ம மோஸ்ட்லி லென்த்தாக இருக்கிறத எடுத்துட்டோம்னா ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி நூல் எடுக்காத மாதிரி அது இருக்கும். ஸ்கேல் வந்து பேடை விட சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பட் நான் இது கிளாஸ் சொல்கிறதுக்குன்றதுக்காக தெளிவாக புரியணும் இல்லையா, அதனால் நான் வந்து ஸ்கேல்லையே பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் இப்படி த்ரெட்டு எடுத்துகிட்டு 2 1 2 3 and 4. ஓகே, இது வந்து 4 டைம்ஸ் நான் வந்து சுற்றியிருக்கேன் இல்லையா, 4 டைம்ஸ் சுற்றினதுனால இதில் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம டபுளாக போட்டு ஊசி இவ்வளோ கோக்கும்போது நமக்கு வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து மொத்தமாக பார்த்து கரெக்டாக பார்த்து ஒரு கட்டர் வச்சு கார்னரில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை விட்டுறாதீங்க. உடனே இதை லெவலாக கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டு இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர் வந்து ஒரே லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே லைட்டாக தண்ணியாவது நம்ம வாயில் தொட்டாவது எப்படியோ ஒரு மாதிரி நம்ம ஊசியில் கோப்போம் இல்லையா, எல்லா ஸ்டாண்ட்ஸும் ஊசி உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக கோத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்து நடுவில் எடுங்க. எடுத்துட்டு அதே மாதிரி அடியிலையும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நாட் போட்டுக்கோங்க. ஓகே, என் கை வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகிறதுனால ஈரமாகிடுச்சு. பட் த்ரெட்டுக்கு வந்து ஈரமாச்சுன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். என்ன மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது காட்டன் துணியை வச்சுட்டு தொடச்சிட்டு கூட பண்ணலாம். இல்லை ஃபேனில் போட்டு நீங்கள் பண்ணும்போது கை வேர்க்காது. நான் வந்து ஃபேன் போட்டால் அந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக நான் வந்து ஃபேன் போடாமல் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய நூல் வந்து கொஞ்சம் ஈரமாயிடுச்சு, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது பார்க்கலாம் வாங்க. ஓகே,
இப்போ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. நான் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு ஊசியில் கோர்த்து எடுத்திருக்கேன் இந்த நூலை. ஊசியை வந்து ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து எடுக்கிறேன். கவனமாக பாருங்கள். ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து இப்படி எடுத்துட்டு இதை ஒரு சுற்றி கொஞ்சம் பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்தில் குத்துனீங்கன்னா அது வந்து ஊசி கீழே இறங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே குத்தி அதை வந்து கீழே இழுங்க. கீழே இழுக்கும்போது இந்த லூப்பை வந்து விட்டுறக்கூடாது. இதை கையிலே பொறுமையாக பிடிச்சிட்டு இப்படி வாங்க, கடைசியாக முடிகிற வரைக்கும் வந்து கடைசியாக இப்படி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நாட் முடிஞ்சது. அப்புறம் கீழே கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் ஆர் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இமேஜில் தெரிகிற மாதிரியே அங்கே 4 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்பேன்ல, அதே மாதிரி கட் பண்ணாமலே கூட நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆட்டம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் ஆட்டம் தெரியும். ஸோ இந்த மாதிரி போடுங்க. இதை வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் தெரிகிற அந்த ஷேப், ஃப்ளவர் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போடுறவங்க வந்து இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பஞ்ச் ஆட்டம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு 2 முறை பக்கத்துலேயே ஃப்ரெஞ்ச் நாட் போடாமல் ஊசியை குத்தி இறக்குனீங்கன்னா, இறக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கழலாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வீடியோ தேவைப்பட்டால் நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.